சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை அவசரமாக கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, தினமும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கின்ற ஒருவர் உனக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை தினமும் விட்டு செல்கின்றார். இவர் விடுகின்ற இந்த சாபம் உனக்கு நடக்காது என்றாலும் கூட, ஏன் இவர் இப்படி சொல்கின்றார்? இவர் இப்படி சொல்வதனால் அவருக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? இதனால் இவர் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதனை பற்றி இன்று உன் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் குழந்தையே. நீ நினைத்தது போல் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் அவ்வளவு சுலபமாக நடக்காது. இது போன்ற மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்வதும் ஒன்றும் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது. இவர்களை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்பதனை நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சாயப்பா இன்று இந்த நொடியில் உனக்கான இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால், இதனையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. உன் அப்பா உனக்கு இதனை இன்று சொல்ல வேண்டி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. சில நாட்களாகவே இந்த பெண்ணை நீயும் என்னவென்று நோட்டமிட்டு கொண்டு தான் இருக்கின்றாய். இவளும் உன் இல்லத்திற்குள் வாசலுக்கு வருவதும் எதையாவது வாயில் முணுமுணுத்து கொண்டு செல்வதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாள் அல்லவா? இவள் இன்று இல்லை. இந்த உலகத்தில் பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் வேறுபட்டதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, என் குழந்தை, உனக்காக நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா? ஒருவரை கண்டு கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் எப்பொழுதும் அவர்களுக்கு நல்லது நடக்கிறதா, அவர்களை தேடி தேடி சென்று அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க நினைப்பார்கள். அவர்களை தேடி தேடி சென்று அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்க நினைப்பார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால், இந்த சாயப்பா நான் உன் வாழ்க்கையில் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ளவிட முடியும். சற்று நேரத்தில் இந்த வாழ்க்கை மாறிவிடும் என்று பலமுறை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அது எல்லாம் இப்படித்தான். இவர்களின் வயிற்று எரிச்சல் உன்னை வாழ வைத்துவிடும். இவர்களின் பொறாமை எண்ணங்கள் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுத்துவிடும். எப்படி உன் வாழ்க்கையை இவர்கள் அழிக்க நினைக்கிறார்களோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல முன்னேற்றங்களும் உன்னை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இது போன்ற பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொள்ள முடியும். வேண்டுமென்றே உன்னை துன்பப்படுத்தியும் வேண்டுமென்றே உன்னை வேதனைப்படுத்தியும் எத்தனை பெரிய தவறு. நாம் இவர்களுக்கு ஒவ்வொரு கஷ்டங்களையும் கொடுக்க கொடுக்க இவர்கள் மேலே ஏறி அல்லவா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து என் குழந்தை, நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். அவர்கள் மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகி விடுவார்கள். இனிமேல் என்ன நடந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருந்து என் குழந்தை தன் வாழ்க்கைக்கான வெற்றியினை ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் விருப்பமாக இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு சிலருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாய் தந்தையர்கள் மட்டுமே மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பார்கள் அல்லவா? தன்னுடைய தந்தை இருக்கும் வரை எப்படி வாழ வேண்டும் என்பதனை தன்னுடைய தந்தை இருக்கும் வரை எப்படி வாழ வேண்டும் என்பதனை கற்றுக்கொண்ட இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால்தான் வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அத்தனை சுமைகளையும் அவர்கள் தோளில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த பாரம் என்னவென்று தெரியாதல்லவா? ஆனால் அதையெல்லாம் கடந்து இவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அப்பொழுது வந்துவிடும். வாழும் வாழ்க்கை கொஞ்சம் நாள்தான். அதில் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். நீ எப்படி வாழ்ந்தாலும் இங்கு யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவது கிடையாது. யாரும் உன்னை பெருமைப்படுத்த போவதும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்.
இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நீ உன்னை தயார்படுத்திக் கொள். இவர்கள் அத்தனையும் சொல்வார்கள், அத்தனையும் செய்வார்கள். ஒருவர் வாழ்க்கை அழிக்க நினைத்து எத்தனையோ விஷயங்களையும் செய்துவிடத்தான் நினைப்பார்கள். அதனால் இதுவெல்லாம் எப்படி மாற வேண்டும், இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நம்மை பார்த்து ஒருவர் சாபம் இடுகிறார், நம் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால், நிச்சயமாக என் குழந்தை இதை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். இவர்கள் விடுகின்ற சாபம் ஒருபொழுதும் உன்னை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நல்லவர்கள் இன்னொருவருக்கு சாபம் கொடுத்தாலே அது நடக்காத பொழுது, கெட்டவர்கள் சாபம் கொடுத்தால் அது நடக்கவா போகின்றது? கெட்டவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் நடக்கவா போகின்றது? ஒருபொழுதும் அது நடக்காது. உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களும், உனக்கு கெடுதல்களை உருவாக்க நினைத்தவர்களும், உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து உனக்கு சாபமிட்டு செல்கின்றவர்களும் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இதற்காக மனம் வருந்துவார்கள். இதற்காக மிகப்பெரிய வேதனையை அடைவார்கள் குழந்தை. எந்த மாற்றமும் உனக்கென வருகின்ற இந்த நொடியை நீ சற்றென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற நம்பிக்கையை நீ உணர்ந்து விட்டாய். ஆனால் இனிமேல் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுத்துவிடும். உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை தரப்போவது எல்லாம் என்னவென்று உனக்கு கட்டாயமாக தெரிந்துவிடும். என் குழந்தையே, இவள் சற்று வயதானவள், யாரிடம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாத உன் தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில் உள்ளவர்கள் இவர்களோடு போட்ட சண்டையை மனதில் வைத்து கொண்டு இன்னமும் உன் குடும்பத்திற்குள் இவள் சாபமிட்டு கொண்டு தான் செல்கின்றாள். கையில் கம்போடு வருகின்ற இந்த பெண் உன் இல்லத்திற்கு அருகில் வந்ததும் இவர்கள் நன்றாக இருப்பார்களா, இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கப் போகிறார்கள் என்று நானும் பார்க்கத்தானே போகின்றேன் என்று சொல்லியே உன் இல்லத்தை கடந்து செல்கிறார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு வேண்டுமென்றே இவர்கள் சொல்லிக்கொண்டு செல்கிறார்கள். சில நேரங்களில் உனக்கு மனது வேதனைப்படும். சில நேரங்களில் உனக்கு மனது எதற்காக இவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள், நாம் இவர்களை என்ன செய்தோம் என்று நினைக்கின்றபடி உன்னுடைய மனதிற்குள் பலவிதமான எண்ணங்களை உருவாக்கும். அவர்கள் உன்னை பார்த்து பேசும்படியான அளவிற்கு நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அல்லவா? நீ எந்த ஒரு வேதனையும் உனக்கு கொடுக்கவில்லை அல்லவா? அவர்கள் செய்கின்ற செயல் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது உனக்கு வருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால், உன்னோடு இருக்கின்ற இந்த உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டால், இதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான பல நன்மைகள் நடக்கும். இனி எல்லாவற்றையும் கடந்து உனக்கான அதிசயங்கள் இந்த வாழ்க்கை நடக்கும். உன்னை இன்றும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனிமேலும் எந்த விஷயத்திலும் கண் கலங்கி விடாதே. நம்மை சுற்றி வந்து நமக்கு ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அதற்காக சற்றென்று உடனடியாக நீ மனம் உடைந்து விடாதே. அவர்களுடைய அறிவு என்னவோ அதன்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஆனால் நீ எல்லாம் அறிந்த பிள்ளைதானே, எல்லா விஷயங்களையும் பொறுமையாக எதிர்கொள்ள தெரிந்த குழந்தை தானே. அப்படி இருக்கும்போது நீ எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கும். இனி உனக்கு அதிசயங்கள் நடக்கும். எப்பொழுதும் போல அவர்கள் இன்னமும் இதைத்தான் செய்ய போகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற சாபம்தான் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா, இந்த பெண்ணின் காலம், இவளின் ஆயுள் காலம் இன்னும் சில நாட்கள்தான். தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றவர் மற்றவர்களுக்கு சாபத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அல்லவா? இந்த நிலையை மாற்றி, இந்த சூழ்நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றி தெய்வம் கொடுக்கும். இவள் சொல்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக செவி கொடுக்காது என்பதை புரிந்து எல்லா விஷயத்தையும் கடந்து இனி நம் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். இனி உனக்கானவற்றை எல்லாம் நான் ஒரு சேர உன் கைகளில் கொடுப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நடக்கக்கூடிய விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு இனி உன்னை தேடி வருவது எல்லாம் இந்த சாயப்பா என்னுடைய அன்பினால் உனக்கு முழுமையாக நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். தன்னுடைய நிலைமை என்னவோ அந்த நிலைமைக்கு மேலாகத்தான் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நினைப்பு ஒருவருக்கு வந்துவிட்டால் நிம்மதி என்ற ஒன்று அவர்களை விட்டு சென்று விடும் அளவுக்கு மேலே ஆசை வந்துவிட்டாலும் அவர்களுக்கு தன் கைகளில் என்ன இருக்கிறதோ அதுவும் நிலைக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
என்ன கிடைக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை முதலில் சரியாக புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் ஒட்டுமொத்த மாற்றங்களோடு உணர்ந்து கொண்டால், இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ளும் நேரம் தேவை. அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுத்து விடாதே. அவர்களின் பழக்க வழக்கங்கள், செயல்கள் மற்றும் பிறருடன் நான் அவர்களுக்குரிய உறவுகள் இதையெல்லாம் கவனித்து பொறுமையாக ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு யாரை பற்றியும் எதுவும் தெரியவில்லை என்றாலும், என் குழந்தை, நீ எதற்கும் அவசரப்பட்டு ஒருவரை பற்றிய தவறான கணிப்புக்குள் வந்துவிடாதே. உண்மையில் இவர்கள் யார், எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? இவையெல்லாம் உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தும், உன்னுடைய மனதை பொறுமைப்படுத்தும், உன்னை நோக்கி வருகின்ற பல துன்பங்களிலிருந்து உன்னை செதுக்கி எடுக்கும். இனி என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பா நான் நடத்தியது போல இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கான பேரதிசயங்களையும் உன் கண்முன்னால் காண்பித்துக் கொடுக்கும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.